அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் பற்றி. நல் திருகுருவாய் அமர்ந்திருந்து நல் திருத்துதல் பணியாய் யுகமாற்ற பணிதனை செய்கின்ற சித்தனே, உம்மை வாழ்த்த திருக்குறுக்கை என்று அழைக்கப்படுகின்ற கொற்கை தற்சமயம் அந்நாமத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தலத்தில் அமர்ந்திருக்கின்ற ஞானாம்பிகை தேவியாய் வீரட்டேஸ்வரனோடு அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் அத்தலத்திலிருந்து இத்தலம் வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனே. சித்தன் என்ற நிலைதனில் சிந்தை தெளிந்து அமர்வதென்பது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் சித்தன் என்று இன்று சபையில் நீர் பெயர் கொடுத்து பின்பு அவர்கள் அப்பெயருக்கு ஏற்றாற்போல் தம்மை மாற்றி கொண்டு நிற்கின்ற அந்நிலைதனை கொடுத்து கொண்டிருக்கின்றீர். ஆனால் அதற்கு முன்பெல்லாம் சித்தன் என்பதற்கான நிலையை அவர்கள் அடைந்த பின்புதான் அவர்களுக்கு சித்தன் என்ற நாமமானது வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்பட்ட பின்பு அந்நிலையில் நிலைத்து நிற்பது என்பது மிக மிக அரிய நிலையாக இருக்கும். சிலருக்கு அது எளிய நிலையாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற நிலைதனை அறிந்து நின்று அற்புதமாய் இன்று உம்மை நாடுகின்றவர்களுக்கு ஆதியிலேயே சித்தன் பட்டம் வழங்கிவிட்டாய், இப்பொழுது அதனை இழந்துவிடக்கூடாது என்று அவர்கள் செய்கின்ற செயல்களின் மூலமாக அற்புதமாக அச்சித்தன் என்ற பட்டத்திற்கு ஏற்றாற்போல் உண்மையான சிந்தை தெளிவு கொண்டவர்களாய் மாறிவிடுகின்றார்கள். மாறிய பின்பு அது மாறாத நிலைதனிலே சித்தன் என்ற பெயர் வழங்கியதனால் அதிலிருந்து அவர்கள் மாறி உண்மையான சித்தன் என்ற நிலைதனை எட்டிய பின்பு அந்நிலையிலிருந்து நீங்காது எப்பொழுதும் சித்த நிலைதனிலே நிலைத்து நிற்கின்ற அவ்வருள் வரத்தை சூட்சமமாய் உம் சீடர்களுக்கும் உம்மை நாடிய மாந்தர்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்ற சித்தனே, அதன் வெளிப்பாடாய் அற்புதமாக ஒவ்வொருவருக்குள்ளும் ஆதி இறைநூல் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்நிலைதனை உணர்ந்து நின்று அற்புதமாய் ஆதி இறைநூல் என்ற அற்புத பெருநிலைதனை பெற்று அப்பெருநிலைதனிலிருந்து இப்பேருலகத்திற்கு பெருஞ்சேவை செய்கின்ற பொழுது அற்புதமாய் தம் வாழ்வு தம்முடைய ஜென்மாந்திர கர்ம வினைகள் யாவும் இவ்வாழ்வில் தீர்க்கப்பட்டு அற்புதமாய் சிரஞ்சீவி என்ற நிலையும் கொடுப்போம். அச்சிரஞ்சீவி நிலையை சிரஞ்சீவி ஆவதற்கு முன்பே கொடுத்து நின்று அச்சிரஞ்சீவியாக இருந்தால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற உண்மை பாட படிப்பினைகளையெல்லாம் சபையில் வாழும் குரு அருகில் இருக்கின்ற பொழுதும் வாழும் குரு ஆதி இறைநூலாய் வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அற்புதமாக கேட்டு உணர்ந்து பக்குவமடைந்து பின்பு உண்மையான சிரஞ்சீவி நிலையில் நிலைத்து நிற்கின்ற அந்நிலைதனை வெட்டி விடுத்து விடலாம். சிரஞ்சீவியாக மாறும் முன்பே சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து அந்நிலையை அவர்கள் உண்மையாக பெற வைத்து பக்குவமாய் அந்நிலையில் நிலைத்து நிற்கச் செய்கின்ற ஒரு வாழும் குரு இருக்கின்றார் என்றால் இருக்கும் தலம் ஏதென்றால் நீர் இருக்கின்ற தலம் அத்தலமே நீயா இருக்கின்ற அந்நிலைதான். அந்நிலைக்கு தன்னை தாரை வார்த்து கொண்டு வந்து நிற்போர்கள் அந்நிலையில் நிலை பெற்று உம்மோடு நிலை நின்று இவ்வையகத்தில் என்றும் நீங்காத பெரும் புகழுக்கு சொந்தக்காரர்களாக மாறி நின்று விடலாம். எளிய நிலை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டால் மிக மிக எளிய நிலையாய் அவர்களுக்கு ஏற்ற நிலைகளை கொடுத்து விட முடியும் என்ற நிலைதனை சூட்சமமாய் உரைத்திருக்கின்றோம். சூட்சம நூலில் அமர்ந்து என்பதை உணர்ந்து உள்ளுக்குள் உயர் எண்ணங்களை கொண்டோர் உயர்ந்து கொள்வர் என்ற நிலைதனை அறிந்து எடுத்துரைக்க அமர வைத்த சித்தனே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆதி இறை பேழையாய் அற்புத சிவசித்த பேழையாய் சிவசூட்சம நூல் என்ற பெரும் பேழைதனை கொண்டு இவ்வையகத்தில் நீர் அதனை கொண்டு வலம் வருவதற்கு எத்தனை காலங்கள் பிடிக்கும்? அதற்கு ஏன் இத்தனை காலங்கள் பிடித்து கொண்டிருக்கின்றதென்றால் பிடித்து கொள்ளவில்லை. அது செல்கின்ற பொழுது எவரும் பிடித்து வைத்து கொள்ள கூடாது என்ற அளவிற்கு பெரும் நிலை கொண்ட பேராற்றல் உம்மோடு இணைந்து நிற்கின்றவாறு அவை மாறி இருக்க வேண்டிய காலத்திற்காக பொறுத்து கொண்டு மாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்நிலை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்த பின்பு பேழையாய் நகர்கின்ற பேழை அப்பேழை வாழை சித்தனே அப்பேழையாக உண்மையாக நகர்கின்ற நிலையாக இருக்கும்.
அவ்வாறு நகர்கின்ற நிலைதனில் வருகின்ற பேராற்றலில் சித்தனால் ஈர்க்கப்பட்டவர்கள்தான் சித்தனோடு வந்து அமர்ந்திருப்பார்களே தவிர, சித்தனை தங்களோடு இழுத்து சென்று தாங்கள் அதன் மூலமாக பெரும் புகழ் பேறு நிலைதனை பெற வேண்டும் என்பவர்களால் ஒரு அணு அளவு கூட சித்தன் நிற்கின்ற தளத்திலிருந்து அசைத்து பார்க்க முடியாது என்ற ஒரு சூட்சம நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்நிலையை வலு செய்வதற்காகவே இத்தனை பொறுமை காலங்கள் காத்து கொண்டு இருக்கின்றது என்ற நிலைதனை அற்புதமாய் எடுத்துரைக்க சூட்சமமாய்தான் உரைத்திருக்கின்றோம். சித்தா, உமக்காக அந்நிலைதனில் இருக்கின்ற நிலை உள்ளுக்குள் உயர் நிதர்சன நிலையாக கிடைக்கப்பெற்று அற்புதமாய் அந்நிலையில் உமக்கு நித்திய சீடர்கள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக நித்தியமும் நீங்காத பெருநூல்களாக மாறுகின்ற சீடர்களும் கிடைக்கப்பெற்று இவ்யுகம் புண்ணிய யுகமாக உலக மாந்தர்களுக்கு கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக புண்ணியங்கள் பெருநிலையாய் பெற்று சிரஞ்சீவி நிலைதனை வாழும் பொழுதே பெற்று அருநிலையாய் அவர்கள் யாவற்றையும் உயர் ஞானம் எதுவென்பதை எளிய நிலைதனில் கற்று உணர்ந்து நிற்கலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்து அமர வைத்த சித்தனே, உம்மை வாழ்த்தி அகமகிழ்ந்திருக்கின்றோம். யாவருக்கும் அனைத்தும் கிடைத்துவிட்டால் உண்மையில் யாவருக்கும் அனைத்தும் கிடைக்குமா முதலில் என்றால், யாவருக்கு யாது வேண்டுமோ அது எந்நேரத்தில் வேண்டுமென்றாலும் அவர்களுக்கு அது கிடைத்துவிடும். ஆனால் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு மாய நிலைதனில் இருப்பது மிக மிக முட்டாள்தனமான நிலை. காரணம் யாதென்றால், இன்று ஒருவனுக்கு ஒரு நிலை தேவை, ஒருவளுக்கு ஒரு நிலை தேவை, இருவருக்கும் அனைத்தும் தேவை என்றால் இவளுக்கு கொடுப்பதை அவனுக்கு கொடுக்க முடியாது, அவனுக்கு கொடுப்பதை இவளுக்கு கொடுக்க முடியாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அனைத்தும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. எவரவருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைக்கும் என்ற நிலைதனை அறிந்து உணர்ந்து அற்புதமாய் உயர் வாழ்வை நடத்தி செல்கின்ற பொழுது அந்நிலைதனில் தமக்கு எந்நிலை என்பதை உணர்ந்து அவ்வழியில் செல்கின்ற பொழுது அற்புதமாக தாம் பெறுகின்ற அனைத்தும் தம்மால் தம்முடைய கர்ம வினையால் வந்து சேர்பவை என்பதை உணர்ந்து நிற்கின்ற பொழுது அதனை வைத்து கொண்டு தம்முடைய கர்மங்களை கழிக்க வேண்டுமே தவிர புதிய கர்மங்களை உருவாக்கி கொண்டு தம் ஆன்ம ஜோதியில் இருக்கின்ற பிரகாச நிலைதனை குறைத்து கொள்ளக்கூடாது. அற்புதமாக அதனை உயர்த்துவதற்கு எந்நிலை செய்ய வேண்டுமோ அந்நிலைகளை செய்து கொண்டு அற்புதமாய் உயர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க ஏடில் அமர வைத்த சித்தனை, உம்மை இவ்வதிகாலை வேலைதனில் திரு குறைகளையெல்லாம் சிறு குரல் நிலைதனில் அமர்ந்து எடுத்துரைத்து திருத்தி இருக்கின்றோம். அந்நிலைதனை உணர்ந்து நிற்போர் யாவரும் திருந்தியவர்கள் மட்டுமல்ல, இப்பிரபஞ்சம் அவர்களை திரும்பி பார்க்க வைத்தவர்களாக மாறியிருப்பார்கள் என்ற நிலைதனை உணர்ந்து அதனை சூட்சமமாய் உணர்த்தி யாவருக்கும் சூட்சம நூலிலிருந்து பேருநிலை ஆசிகளை சித்த நிலைதனில் சித்தனுக்காக வழங்குகின்ற வேலைதனில் சித்தனோடு இணைந்தோர்களுக்கும் அது செல்லும் என்ற நிலைதனை உரைத்து அறிவித்து அகமாற அமர்கின்றோம். சித்தனே, உம்மை வாழ்த்தி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் பற்றி.